கேரட்டு பீன்ஸ் மட்டும். அந்த அரிசி மேலே இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போடுங்க, அது எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 days 5 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, பாய். இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான். அதுக்கு வந்து நான் கேரட்டு பீன்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அம்மா தான் செய்கிறாங்க. நான் உங்கள் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. பட்டை, சோம்பு இதெல்லாம் எப்பவும் போலவே வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்றலாம். மசாலா வந்து நான் கறி மசாலா அப்புறம் பிரியாணி மசாலா ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு இதில் போட்டு நம்ம எந்தளவு அரிசி எடுத்துருக்கோமோ அதில் 2 மடங்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா புதினா தழை போட்டு மூடி வச்சு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி. அதுக்கு வந்து நான் சைடிஷாக வந்து ஆம்லேட் தான் எடுத்துருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் கறி மசாலா போட்டு நல்லா முட்டையை கலக்கி விட்டு ஆம்லேட் போட்டிருக்கேன். அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாப்பாடு தான். இதுவும் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தக்காளியை வந்து நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரிசிக்கு மேலே கொஞ்சம் தக்காளி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து மிளகா பொடியை கம்மி பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த நார்மல் அரிசியிலே நம்ம எப்பவும் சமைக்கிற அரிசியிலே செய்யலாம். இது வீட்டு மிளகா பொடியை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சாப்பாடு. இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. இன்றைக்கி வந்து 3ஆவது நாள் தான். இன்றைக்கி வந்து கேரட் சாப்பாடு தான். ஃபஸ்ட்டு ஒரு 2 கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. சாப்பாடை ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த நம்ம துருவி வச்சுருக்கோம்ல அந்த கேரட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம சூடாக சாப்பாடு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது நான் ஒரு ஆளுக்கு தேவையானதாக செஞ்சுருக்கேன். அதை அப்படியே கொட்டி நாங்கள் எப்போவுமே சாப்பாடில் உப்பு போடுவோம். அதனால் நான் அதில் வந்து உப்பு ஆட் பண்ணல. இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்திக்கோங்க. சூப்பராக இருக்கும். கடைசியாக புதினா தழை தூவி மூடி வச்சிடலாம். கேரட் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 4ஆவது நாள் ரெசிபி. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு எதுவுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து மல்லி சாப்பாடு தான். மல்லி சாப்பாடு வந்து நான் ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டேன். என் தங்கச்சிக்கு வளகாப்பு வைக்கும்போது நாங்கள் மல்லி சாப்பாடு எல்லாம் அதில் கலந்து வந்துச்சு. அதில் வந்து எனக்கு மல்லி சாப்பாடு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேருந்தே வந்து நான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா மல்லி சாப்பாடு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இதில் தக்காளி போடணுமா என்னன்னு எனக்கு தெரியல, சாரி. அதில் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி போடக்கூடாதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். என் தங்கச்சி தான் சொன்னால் அதில் தக்காளி போடக்கூடாதுன்னு. அது எனக்கு தெரியல, நான் சர்ச் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் செஞ்சிட்டேன் எப்பவும் போல். அதனால் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னா போட வேண்டாம். நான் வந்து அதில் கொஞ்சம் கடலப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. சாப்பாடெல்லாம் கிளறி முடிச்சதுக்கப்புறம் தான் என் தங்கச்சி சொன்னால், அக்கா அதில் தக்காளி சேர்க்கக்கூடாதுக்கான்னு. ஃபஸ்ட்டே சொல்கிறது இல்லையா, நான் வேறு தக்காளியை சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி விடு, இந்த டேஸ்ட்டு கூட நல்லா தான் இருக்கும். கடைசியில் எங்கள் பாப்பாவுக்கும் நான் தான் போட்டு கொடுத்தேன், சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொன்னான். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரியும் செய்யலாம், குக்கர்லேயும் செய்வாங்க. நான் வந்து சாப்பாடு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணேன். அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி தாளித்த சாப்பாடு இதெல்லாம் மத்தியானம் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால தான் சாப்பாடை இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிக்குவேன். அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இப்போ பேச்சுலராக அப்படிலாம் இருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நைட்டு அந்த சாப்பாடு கூட ஏதாவது தயிர் ஊற்றி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சாப்பாடு எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இதில் வந்து மிளகா போட்டிருக்கோம், அந்த காரமே நமக்கு வந்து போதுமான அளவு. இந்த மாதிரி மல்லி சாப்பாடு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இதில் மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டாம், ஏன்னா அது ஏற்கனவே மல்லி சாப்பாடு தான். இந்த மாதிரி சின்ன சின்ன சாப்பாடெலாம் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நானே 8:30க்கு பஸ்ஸுக்கு போகணும், அதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் கிளம்பிடுவேன். இன்றைக்கி லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் 5th டே. இன்றைக்கி கொஞ்சம் குழு குழுன்னு சாப்பாடு வைக்கலான்னு தான் தயிர் சாப்பாடு செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்னோடய மெத்தடை வந்து நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் சாப்பாடை வடித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து நைட்டே அம்மா பெரவி ஊற்றி வச்சிட்டாங்க. நான் வந்து பால்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டேன், வெறும் தயிர் மட்டும்தான். நல்லா சாப்பாடை வந்து நல்லா குழையாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தயிரை மிக்ஸ் பண்ணிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாப்பாடை வந்து நல்லா குழையாக எடுத்து வச்சுக்கோங்க. நிறையா பேர் வந்து இதில் பாலை ஊற்றி கொஞ்சமாக தயிரை ஊற்றி கிளறி கொண்டு போவாங்க, அது மத்தியானத்துக்குள்ளே சரியாயிடும். நான் அப்படி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் தயிர் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு தயிரை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து வெங்காயம்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் போட்டு தாளிப்பாங்க, ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்காது. இதில் நான் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இது 3 மட்டும்தான் போட்டு தாளிப்பேன். எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுவேன், அது சாப்பிடும்போது பல்லில் கடிபடும், சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலை வாசம் மட்டும் செம்மையாக இருக்கும். இதில் தாளித்து ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு கிளறி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கழித்து எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும். தயிர் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டா மத்தியானத்துக்கு வரையும் நல்லா கொலன்னு அதே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி தான் நான் 5 days 5 ரெசிப்பியில் ரொம்ப சிம்பிளாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.